முருகாசரணம். எல்லாம் வல்ல சென்னிமலை முருகன் அனைவருக்கும் நல்லாசி தர வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் ஒரு பதிவை இது போடுறோம். இந்த பதிவு வந்துங்க தினசரி ராசி பலன் போல இல்லைங்க, ஆனால் ரொம்ப அவசியமாக முக்கியமாக அனைவரும் தெரிந்துக்க வேண்டிய ஒரு பதிவு. உங்களை சுற்றி உங்கள் வீட்டை சுற்றி நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சுபகாரியங்கள் அல்லது புதுசாக வேலைக்கு போகிறீங்க, புதுசாக தொழில் தொடங்குறீங்க, புதுசாக வியாபாரம் பண்ணுறீங்க, இப்படி புதிதாக எந்த தொழிலோ வியாபாரமோ வேலையோ எது ஆரம்பித்தாலும் சரி, அல்லது ஒரு புதுசாக வீடு வாங்குகிறோம், ஒரு வாகனம் வாங்குகிறோம், ஒரு பிளாட் வாங்குகிறோம், இப்படி புதுசாக அப்படியும் இருக்கலாம். அல்லது ஒரு திருமண பேச்சு, உங்கள் வீட்டில் பொண்ணு மாப்பிள்ளைக்கு பசங்க பிள்ளைக்கு ஒரு திருமண பேச்சை பற்றி ஃபஸ்ட்டாக பேச்சு எடுக்கிறீங்க. ஒரு ஜாதகத்தை கோயிலை கொண்டு வைக்கணும், ஒரு ஜாதகத்தை ஒரு பெரியவர்கள் கொண்டு முதலாக கொண்டு கொடுக்கணும், கல்யாண பத்திரிக்கையை முதலாக கோயிலுக்கு கொண்டு போகணும், அல்லது கல்யாண பத்திரிக்கை அடித்து ஒரு பெரியவங்களுக்கு கொடுக்கணும். இப்படி ஏதாவது முதலாக நீங்கள் ஒரு காரியத்தை செய்கிறப்போ நாம் சகுனத்தடைகள் பார்ப்போம். அந்த சகுனத்தடை இதுக்கு மட்டும் இல்லைங்க. என்ன பண்ணணும்னா, எந்த சுபகாரியமாக இருந்தாலும் சரி, முதல்ல ஒரு வெளியூர் பயணம் போகிறோம், வெளிநாட்டு பயணம் போகிறோம், பசங்களே கல்வி கற்கிறதுக்காக ஒரு காலேஜுக்கு போகிறாங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க, ஹாஸ்டலுக்கு போகிறாங்க. இப்படி வீட்டிலேருந்து ஃபஸ்ட்டாக அவங்க வெளியே கிளம்புறப்பவும் சரி, அல்லது புது பொண்ணு புது மாப்பிள்ளையை ஃபஸ்ட்டாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரோம். புது புள்ள நம்ம வீட்டுக்கு மருமக இந்த விளக்கேற்றி வைப்பாங்களே, அப்பேற்பட்ட புதுசாக நீங்கள் புதிய விஷயங்கள் செய்கிறப்போ சகுனத்தடைகள் எதுவும் ஏற்படக்கூடாது முருகா அப்படின்னு உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் உங்கள் குலதெய்வத்தையும் மனசார வேண்டுவீங்க. அப்பேற்பட்ட குலதெய்வம் இஷ்ட தெய்வம் அப்படி மனசார வேண்டிக்கிட்டு அந்த புதுசு ஒரு காரியத்தை பண்ணுறப்போ அவங்க அந்த பிரபஞ்சத்து மூலிமா நமக்கு சில சகுனங்கள் மூலிமா உணர்த்துவாங்க. அந்த உணர்த்துதல் மூலிமா இந்த காரியம் நமக்கு தங்கு தடையின்றி நடக்குமா, கொஞ்சம் தங்கு தடையோடு நடக்குமா அப்படின்னு இருக்கும். எந்த காரியம் நல்காரியம் சுபகாரியத்துக்கு போகிறப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது, வீட்டில் அனைவரும் யார் வெளியே போகிறீங்க அத்தனை பேரும் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி சாமி இருந்துன்னா அந்த சாமி முன்னாடி நின்று குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனசார வேண்டிங்க. முருகா முதல்ல ஒரு காரியத்துக்கு போகிறோம், அந்த காரியத்துக்கு நாங்கள் மட்டும் இல்லை, எங்களுக்கு அருவமாக இருந்து நீயே என் கூட வழி நடத்தணும் முருகா. என்னை பொறுத்த வரைக்கும் முருகன், உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் இஷ்ட தெய்வம் அப்படி வேண்டிக்கிட்டு ஃபஸ்ட்டு காலடி எடுத்து வச்சு நீங்கள் ஒரு பயணத்தை மேற்கொண்டால் அந்த பயணம் இனிதே நடக்கும். அந்த இனிதே நடக்கிறதுக்கு சகுனமே வழிகாட்டும். அப்பேற்பட்ட சகுனத்தில் நல்ல சகுனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல காரியமாக வீட்டை விட்டு வெளியே போகிறப்போ மங்கள வாத்தியம் கேட்குறது. உங்கள் வீட்லேயோ அல்லது பக்கத்தில் இருந்தோ ஒரு கோயிலிருந்தோ மங்கள வாத்தியம் இசைச்சதுன்னா அந்த காரியம் 100% சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குங்க. மங்கள வாத்தியம் ஒலிப்பது மிக மிக ஒரு சுபமான ஒரு சகுனங்க ஃபஸ்ட்டுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சங்கொலி, சங்கே முழங்கு. சங்கு யாருக்கு பிடிக்குங்க? விஷ்ணுக்கு பிடிக்கும். விஷ்ணு கையில் வச்சுருக்கார். அப்போ இப்படி சங்கு முழங்குச்சுன்னா அந்த காரியம் கண்டிப்பாக ஊரறிய உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியாக இருக்க போகுதுங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாங்க. அடுத்தது ஒரு வீணையின் நாதம். அந்த வீணையின் நாதம் எப்படி மனசுக்கு இதமாக இருக்குமோ அதுபோல் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் மற்றவங்களுக்கு இதமான மகிழ்ச்சி தரக்கூடிய இசையாக இருக்கும், அதாவது நிகழ்ச்சியாக இருக்குங்கிறத இன்டைரக்டாக சொல்கிறதா அந்த பிரபஞ்சத்தினுடைய இது. முதல் கோயில் மணி அடிக்குதுல்ல, நீங்கள் வெளியே கிளம்புறப்பவே கோயிலில் நல்லா மணி அடித்தா கடவுளே உங்களுக்கு டைரெக்டாக ஆசீர்வாதம் பண்ணிட்டாருன்னு அர்த்தம். ஸோ மணியோசை கேட்டாலும் அந்த காரியம் சுப நிகழ்ச்சிக்காக ஜம்முன்னு அனுப்பலாம். அதோடு மட்டும் இல்லைங்க, திருமண ஊர்வலம் போகிறப்போ குடும்பத்தோடு போகிறப்போ திருமண ஊர்வலம் அப்படியே வர்றப்பவே மணப்பெண்ணும் மாப்பிள்ளையும் அலங்காரமாக பண்ணிக்கிட்டு அமோகமாக வருவாங்க. அப்போ திருமண ஊர்வலத்தை நீங்கள் பார்த்துட்டு போகிறப்ப நீங்கள் போகிற சுபகாரியம் சுபமே நடக்கும். கவலையப்படாமல் கடவுளே வழி கொடுத்தார் அப்படின்னு நம்பிக்கையாக போகலாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் போகிறப்ப யானை ஊர்வலத்தை பார்க்குறீங்க, அல்லது கோயிலில் யானையை தலை ஆட்டிட்டு நிற்குது அப்படின்னா யானையை பார்த்துட்டாவே அந்த காரியம் 100% சக்ஸஸுங்க. யானையுடைய பவர், அந்த விநாயகனே உங்களுக்கு வழி சொல்கிறார் அப்படின்னு நினச்சிட்டு யானையை பார்த்தா சந்தோஷப்படுங்க. அதே போல் கன்றுடன் பசு ரொம்ப அற்புதங்க. மகாலட்சுமி குடிகொண்டு இருக்கக்கூடிய அந்த கன்றுடன் பசுவை பார்த்தா அந்த காரியம் சூப்பருங்க. கவலையப்பட வேண்டியது இல்லைங்க. அதோட சுமங்கலி பெண்கள் ஆப்போசிட்டில் பார்த்தா அது அதை விட பிரமாதங்க, அட்டகாசங்க. கடவுள் நேரில் மகாலட்சுமியை போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி சந்தோஷமாக போயிட்டு வாங்க. அதே போல் கன்னி பெண்கள் யாராவது பார்த்தீங்கன்னா அது அமோகங்க. ஏன்னா பிரபஞ்சத்தினுடைய சக்தி அவங்க மூலிமா உங்களுக்கு வெளிப்பட்டு போயிட்டு வாங்க நல்ல காரியத்துக்கு அப்படின்னு சொல்லாமல் சொல்லக்கூடிய அந்த கன்னி பெண்களுடைய பார்த்துட்டிங்கன்னா அப்போ ஏற்பட்ட நல்ல சகனுங்க அது. அதே போல் பூர்ண கும்பம், இந்த கோயில் கும்பாசத்துக்கு பூர்ண கும்பம் வைப்பாங்களே, அந்த பூர்ண கும்பத்தை நீங்கள் கண்ணு முன்னாடி போகிற வழியில் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் நினச்சதை விட அந்த காரியம் 100% சக்ஸஸாக நடக்கக்கூடிய காலகட்டம் அட்டகாசமாக இருக்குதுன்னு அர்த்தம். பாலை கொண்டுட்டு எதுப்பாலும் வருவாங்க, பால்கார் வருவார். அது ரொம்ப சூப்பரான சுபகுணம். பால் கொண்டு வந்தாவே மங்களகரமான செய்தி உங்களுக்கு நற்செய்தியாக அமைய போகுதுங்கிற அர்த்தங்க. ஒரு பிரேதம் இறந்தவங்க ஆப்போசிட் ஊர்வலம் வர்றாங்களே, அது அவங்கெல்லாம் முக்தி அடைஞ்சு கடவுளை நோக்கி பயணத்துக்கு போகிறாங்க.
நாம் நம்ம வாழ்க்கையை நோக்கி ஒரு பயணத்துக்கு போகிறோம். அப்பேற்பட்ட அந்த பிரேதத்தை பார்த்தீங்கன்னா அவங்க மேலே இருந்து நமக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாங்கிற நம்பிக்கையோட பண்ணுங்கள். அது ஈசனின் மறு அவதாரம் நினச்சிங்கன்னா அதுவும் ஒரு நல்ல சகுனமாக சொல்கிறாங்க. ஒரு அம்மா, ஒரு குடும்பமே, ஒரு குழந்தையோ ஒரு பூ கொண்டு வருது, ஒரு பழம் வாங்கிட்டு வருது அப்படின்னா அடடா, அதை விட அற்புதமான சகுனம் எதுவுமே இல்லை. பூ பழம் கொண்டு வரதை பார்த்து ஏற்று மாதிரி வந்தாங்கன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு அந்த காரியம் சக்ஸஸ்ன்னு நினச்சிக்கலாங்க. அப்பேற்பட்ட அருமையான சுப சகுனம் தானுங்க அது. அப்புறம் கரும்பு, இனிப்பான கரும்பை கொண்டு வர்றது, சந்தனம், கமகமக்கும் சந்தனத்தை ஒருத்தர் கொண்டு வர்றது, இல்லை சந்தனத்தை பட்டையாக பூசிட்டு ஒருத்தர் எதிர்த்த மாதிரி வர்றது, இதுபோல் சந்தனம் மணக்கக்கூடிய ஒரு மனிதர்கள் ஆப்போசிட்டாக வர்றது, கரும்போட கொண்டு வர்றது, இனிப்பு சம்மந்தமாக சில பொருட்களை கொண்டு வர்றது எல்லாம் பார்த்தீங்கன்னாவே அந்த காரியம் சுபகாரியம், இனிப்போட மகிழ்ச்சி தரக்கூடிய காரியம்னு நினச்சிக்கலாங்க. அதே போல் காக்காய் இருக்குல்ல, காக்காய், நம்ம கருங்காக்காய், அந்த காக்காய் வந்துங்க இடமிருந்து வளமாக பறக்கும். புரிஞ்சுங்க, லெஃப்ட் டு ரைட் அப்படி போச்சுன்னா மேலேருந்து பிரபஞ்சம் வழி விட்டுருச்சுங்க, தடங்கள்லாம் நீங்கிருச்சு, நீங்கள் போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லாமல் சொல்லுதுன்னு வச்சுங்களேன். ஸோ காகம் இடமிருந்து வளமாக போகுது. அப்புறம் தெய்வ ஊர்வலம், இப்போ போகிறப்போ ஒரு முருகரையோ ஒரு விநாயகரை எடுத்து ஊர்வலம் வர்றாங்கன்னா நேராக உங்களை பார்க்க கடவுளே வந்துட்டார்னு அர்த்தங்க, தைரியமாக போகலாம். இதோட மட்டும் இல்லைங்க, ஒரு குழந்தை வந்து சிரிக்குது, போகிறப்ப யாருன்னே தெரியாது, டாட்டா காமிக்குன்னு வச்சுங்களேன். அதை விட அற்புதம் எதுவுமே இல்லைங்க. ஒரு கை குழந்தை உங்களை போகிறப்ப ஆப்போசிட்டாக பார்க்குது, உங்களை பார்த்து லைட்டாக புன்முறுவல் அடைஞ்சதுன்னா இந்த காரியம் யார் தடைப்பட்டாலும் நிற்காதுங்க. அப்பேற்பட்ட குழந்தை கடவுளே குழந்தை வடிவில் வந்து ஆசீர்வாதம் பண்ணுறான்னு அர்த்தங்க. இதெல்லாம் தான் சுப சகுனங்கள். இவ்வளோ ஃபாஸ்ட்டாக சொன்னேன், உங்களுக்கு புரிதான ஞாபகப்படுத்துறேங்க. மேலதாள வாத்தியம், மங்கள இசையை நம்ம கேட்கறது, சங்கொலியை கேட்கறது, வீணையின் நாதத்தை நம்ம கேட்கறது, அல்லது மணியோசை, கோயில் மணியோசையை நம்ம கேட்கறது, திருமண ஊர்வலத்தை ஏற்ற மாதிரி பார்க்கறது, யானையை நம்ம கோயில் வழியாக போகிறப்போ அல்லது ஏற்ற மாதிரியோ பார்க்கறது, கண்டுடன் பசுவை நாம் சந்திக்கிறது, சுமங்கலியை ஏற்ற மாதிரி பார்க்கறது, கன்னிப்பெண்ணை நாம் சந்தித்து அந்த காரியத்தை வழியாக போகிறது, அப்புறம் பூர்ண கும்பத்தை நம்ம ஆப்போனண்ட்டாக போகிறப்போ பார்க்கறது, அதே போல் பால் கொண்டு வரவங்களை எதிர்த்த மாதிரி பார்க்கறது, பிரேதத்தை எதிர்த்த மாதிரி பார்க்கறது, ஒரு பழம் கொண்டு வரக்கூடிய ஒரு பெரியவரை பார்க்கலாம், அல்லது பழம் கொண்டு வரக்கூடிய ஒரு அம்மாவை பார்க்கலாம், அல்லது பல கூடையை நீங்கள் பார்க்கலாம். அதே போல் பூ மாலைகளை நீங்கள் எதிர்த்த மாதிரி பார்க்கறது, அதே போல் கரும்பு கொண்டு வரவங்க, சந்தன பூசியை வந்து வரக்கூடிய ஒரு ஆன்மீக பெரியவர், அதோட காக்கை இடமிருந்து வலம் போகிறது, அல்லது தெய்வ ஊர்வலம், அல்லது குழந்தையின் புன்சிரிப்பு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்ச காரியம் சுபகாரியம் நல் காரியங்களை நம்பி செய்யலாங்க. அந்த இறைவனும் அந்த பிரபஞ்சமும் உங்களுக்கு பாசிட்டிவ் சிக்னல், கிரீன் சிக்னல் கொடுத்துதான் அர்த்தங்க. இப்படி பல நல்ல சுப சகுனங்களை உங்கள் இஷ்ட தெய்வமும் உங்கள் குலதெய்வமும் நீங்கள் போகிற நல் காரியத்துக்கு கொடுப்பாங்க. அப்படி சிறு தடைகள் வந்தால் அந்த தடைகளுக்கு என்ன காரணம்னு கொஞ்சம் ஆராய்ஞ்சு கொஞ்சம் டக்குன்னு பண்ணாமல் கொஞ்சம் யோசனை பண்ணி கொஞ்ச நாள், ஒரு மணி நேரம் கழிச்சோ இல்லை 2 மணி நேரம் கழிச்சோ மறுபடியும் அந்த தடங்கள் நீங்கள் இறைவனை பிரார்த்திட்டு போங்க. இந்த இறைவன் கூடவே வந்து சுப சகுனத்து மூலிமா அந்த காரியத்தை நல் செயலை நிறைவேற்றி வைக்கிறதுக்கு கண்டிப்பாக உறுதுணையாக இருப்பாருங்க நம்பிக்கையோட இந்த பதிவை நாங்கள் முடிச்சுக்கிறோங்க. இதே போல் பல பதிவுகள் தொடர்ந்து வெளிவரப்போது, மறக்காமல் வஜ்ரம் அஸ்ட்ரோங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. போயிட்டு வரட்டுங்களா? நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும். சென்னிமலை முருகன் அருள் புரிவான். நற்பவி அனைவருக்கும்.